உலகம் இப்போ தான் டைமென்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது. நம்மளும் டைமென்ஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். 2D 3D 4D 5D இப்போ தான் நம்ம படிப்படியாக முன்னேறிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸில் இப்பயே நம்ம என் டைமென்ஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். இல்லாத ஒரு விஷயத்தை பற்றியே நம்ம என் டைமென்ஷனை பற்றி பேசி அதில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அதாங்க மேக்ஸ் இஸ் அன் இமேஜினேஷன் வேர்ல்ட். அதை புரிஞ்சுக்கணும். இல்லாத ஒரு விஷயத்தை அசம்ஷன் பண்ணி கூட நம்ம மேக்ஸில் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். ஸோ நான் உங்கள் சந்தோஷ். இன்னைக்கு நம்ம கான்செப்ட்குள்ளே போகலாம். வெக்டார் ஸ்பேஸ். வெக்டார் ஸ்பேஸ்னா ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சின்ன வயசில் போடுவோம்ல கிராஃப், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். அதுதான் ஸ்பேஸ். நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட் பிளாட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணுவோம், ஆரோ மார்க் போட்டுருவோம். அதுக்கு பேர் வெக்டார். ஸோ அந்த வெக்டாரை அந்த ஸ்பேஸில் போடுறதுனால அது வெக்டார் ஸ்பேஸ். என்ன அது 2 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதுவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸும் சேர்ந்து இருந்தா அது 3 டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி நம்ம n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸை பற்றி பேச போகிறோம். ஸோ ஒரு விஷயம் வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா என்ன ஆகணும், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம கிளாஸ்க்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெக்டார் ஸ்பேஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். வெக்டார் ஸ்பேஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிராஃபை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு முன்னாடி இங்கே வச்சுருக்கிறது வந்து இட் இஸ் 2D கிராஃப் இல்லைங்களா. இது நமக்கு ரொம்ப பரிச்சயமான கிராஃப் தான். சின்ன வயசுலேருந்தே நம்ம போட்டுட்டு தான் பார்த்துட்டு இருந்திருக்கோம். இதை 2D வெக்டார் ஸ்பேஸ் கிராஃப் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த கிராஃப் எல்லாருக்குமே போட தெரியும், இருந்தாலும் நான் ஒரு வாட்டி போட்டுடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. இதில் எப்படி நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணுவோம், இப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, நம்ம 2 வச்சு கொஞ்சம் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம அசம்ஷன் இது 1 இருக்கும், இது 2 இருக்கும். ஸோ இது வந்து 2 அப்படின்னு நம்ம பாயிண்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா அதே மாதிரி இது 1 இது 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் இங்கே நம்ம 2ன்னு பிளாட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. ஸோ எழுதும் போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னும் அதே மாதிரி இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னும் எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து வர அந்த லைன், ஸோ இது ஒரு அண்ட் இந்த சைடு வர இந்த லைன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ இந்த ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட்டை தான் நம்ம வி கேன் சே எக்ஸ் கமா ஒய், அதாவது 2,2 அப்படின்னு நம்ம கிராஃப் போடுவோம். அண்ட் போட்டுட்டு இந்த ஆரிஜின்லேருந்து நம்ம வந்து ஒரு லைனை இதோட கனெக்ட் பண்ணி, இது இல்லாமல் இந்த லைனை நம்ம எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணி ஒரு ஹேரோ மார்க் போட்டு நம்ம விட்டுடுவோம். ரைட். ஸோ இப்போ இதில் இதுதான் வெக்டார், இதெல்லாம் அதோடைய பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மட்டும் வச்சு பண்ணுறதுனால இது 2D வெக்டார். இந்த வெக்டார் இந்த ஸ்பேஸில் இருக்கிறதுனால திஸ் இஸ் 2D வெக்டார் ஸ்பேஸ். இதுதான் வெக்டார் ஸ்பேஸ். ஜென்ரலாக சொல்லணும்னா பேசிக் இதுதாங்க. இதுதான் நம்ம வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம எல்லாருக்குமே இந்த கிராஃப் எப்படி போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ 2D வெக்டார் ஸ்பேஸ்க்கு அடுத்தது நம்ம போடுறதுல நெக்ஸ்ட் இடத்துல இருக்கிறது 3D வெக்டார் ஸ்பேஸ். இப்போ 3D வெக்டார் ஸ்பேஸ்ன்னு சொல்லும் போது அங்கே 3 ஆக்சஸ் இருக்க போகுது. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ். ஆக்சுவலாக எப்பயுமே எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்கும். ஆனால் 3Dயில் இடம் மாறணும், நல்லா பார்த்துக்குங்க. எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயுமே கீழே, எக்ஸ் ஆக்சிஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் ஆக்சிஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஜெட் ஆக்சிஸ். இந்த ரூல் தான் பண்ணணும். நிறைய பேர் வந்து இது எக்ஸாகவே வச்சுட்டு இது ஒய்யாக வச்சுட்டு இதுதான் எக்ஸ்ட்ராவாக ஜெட் தானே வரப்போகுது, அதனால் இந்த கிராஸாக நம்ம ட்ரா பண்ணுற லைனை ஜெட் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுறாங்க. அது தப்பு. ஸோ இந்த ஆர்டரில் தான் 3D கிராஃப் இருக்கணும். எக்ஸு ஒய் அண்ட் ஜெட் இந்த ஆர்டரில் இருந்தால் தான் 3D கிராஃப் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 3D கிராஃபில் வந்து நம்ம எப்படி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 2D கிராஃபில் நம்ம பிளாட் பண்ண பாயிண்ட்ஸு, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண லைன்ஸ் எல்லாமே வந்து 2D ஃபிகர் தான் கொடுக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2D கிராஃபில் நம்ம பாயிண்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணது நமக்கு என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் இஸ் அ 2D கிராஃப். கரெக்டாக 2D ஷேப். அதே மாதிரி ரெக்டாங்கிள் இஸ் அ 2D ஷேப். ஸோ இந்த மாதிரி 2D ஷேப்பை மட்டும் நம்ம இதில் கொண்டு வரலாம். 3D அப்படின்னு சொல்லும் போது கியூபாய்டு. இப்போ ஸ்கொயருடைய 3Dன்னு பார்த்தா கியூப் இல்லைங்களா. அதே மாதிரி ரெக்டாங்கிளுடைய 3Dன்னு பார்த்தா தட் இஸ் கியூபாய்டு. அந்த மாதிரி நம்ம 3D ஷேப்ஸ் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணி கொண்டு வர்றது, அது நிறைய பேருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன் நம்ம இதில் பார்க்குறோம், பிகாஸ் இதுவும் ஒரு வெக்டார் ஸ்பேஸ். இதுதான் வெக்டார் ஸ்பேஸ், 3D வெக்டார் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே நம்ம 2 வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போது ஒய் ஆக்சிஸில் 2 அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இது 1 இது 2 அப்படின்னா நான் இந்த இடத்துல இப்படி பாயிண்ட் வச்சிடுறேன். அண்ட் ஐ எம் ரைட்டிங் y இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் குறிப்பிட்ட தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். சும்மா
கொஞ்சம் தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம இந்த 3D கிராஃபில் என்ன பண்ண போகிறோம்னா எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வைக்க போகிறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம இது பண்ண போகிறோம், அதை எல்லா சைடுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருணுங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட தான் அது இன்னொரு ஆக்சிஸோட லைனில் போய் கனெக்ட் ஆகும், இன்டர்செக்ட் ஆகும். அந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம பாயிண்ட்னு மார்க் பண்ணிக்கலாம், நமக்கு ஷேப் வரும். அதனால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஸோ y is equal to 2 நான் கொஞ்சம் தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி எனக்கு இப்போது z is equal to 2 வேணும். ஸோ z ஆக்சிஸ் இது. ஸோ z equal to 2னா இது 1, இது 2ன்னு நான் வச்சுடுறேன். ஸோ இது 2 இல்லைங்களா? ஸோ இது வந்து z is equal to 2 அப்படின்னு நான் வச்சுட்டு இதை நான் இப்போ இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு பர்பண்டிகுலராக y ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக நான் இந்த z எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இன்டர்செக்ட் ஆகிட்டு எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட் வந்துச்சு. நம்ம இதே தான் 2D கிராஃப்லையும் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது காமன் எல்லாமே ஓகே, காமனாக இங்கே ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நமக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் சும்மாவே இருக்குது, இதுலேருந்து நம்ம இப்போ 2 எடுக்க போகிறோம். ஸோ 1 2 ஏன் எல்லாத்துலேருந்தும் 2 எடுக்கிறோம்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாயிண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக 2 வந்து சும்மா காமனாக இல்லை, அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான். மற்றபடி பாயிண்ட் வந்து சம்ஸ், இது நம்ம சம்குள்ளே என்ட்ரி ஆகும்போது எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு அவங்களே பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப்பை வரைஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸில் நான் 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஒரு லைன் வரைய போகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய எய்ம் என்ன, ஒரு 3D ஃபிகர் கிடைக்கணும். ஓகே, லெட் மீ அஸ்யூம் தட் இட் இஸ் கியூப். எனக்கு கியூப் வரணும். எனக்கு இப்போதைக்கு ஸ்கொயர் தான் வந்திருக்கு, நான் அதை கியூபாக வர வைக்கணும். ஸோ நான் தான் சொன்னேன்ல, இப்போது நான் எதுக்காக செட் ஆக்சிஸை இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த சைடு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. எனக்கு இந்த சைடு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்கிறதுனால நான் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். நான் ஏன் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஏன்னா பிகாஸ் இங்கே எனக்கு எந்த ஆக்சிஸும் இல்லை. அதனால் என்ன, இந்த பாயிண்ட்டை வந்து இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இந்த பாயிண்ட்டை என்னால் இந்த சைடு தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், பிகாஸ் எனக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆக்சிஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஒய்யை வந்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு இங்கே ஆக்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏன் இந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணல, ஏன்னா இங்கே கூட தான் கீழே ஆக்சிஸ் இருக்குது, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணலை? நான் பண்ண மாட்டேன்னு சொல்லவே இல்லை, இப்போ நான் அதை பண்ண தான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட்டுக்கு எங்கே ஆக்சிஸ் இருக்கோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நான் எக்ஸ் இங்கே பாயிண்ட் இருக்குது, ஸோ நான் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணவா இல்லை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணவான்னு கேட்டால் நான் இப்படி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஏன்னா பிகாஸ் எனக்கு இங்கே தான் சப்போர்ட்டுக்கு ஆக்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ் ஆக்சிஸை இந்த சைடு ஐ எம் எக்ஸ்டெண்டிங், எக்ஸ் ஆக்சிஸ் இந்த சைடு கொஞ்சம் தூரத்துக்கு நான் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸை இந்த சைடு இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக எக்ஸ் ஆக்சிஸ் சப்போர்ட்டை வச்சு நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸ் கொஞ்சம் கிராஸாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிற லைனும் கிராஸாக தான் எக்ஸ்டெண்ட் ஆகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து தப்பு, ஏன்னா பிகாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லை, அது கிராஸாக இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற லைனும் கிராஸாக தான் இருக்கணும். ஸோ இது ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் வந்து இது. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ இப்போ கியூப் வரணும், நமக்கு 3D ஷேப் வரணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வெறும் பேரலாக மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் பத்தாதுங்க, பர்பண்டிகுலராகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சாரி, பர்பண்டிகுலராகவும் எல்லா ஆக்சிஸ்க்கும் பேரலாகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற பாயிண்ட் பேரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லையே. ஸோ நான் என்ன பண்ணணும், ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்படின்னா என்ன, ஜெட் ஆக்சிஸ் மேலே தூக்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் நான் மேலே தூக்கணும். ஸோ இப்போ நம்ம பேப்பரில் போடும்போது மேலே தூக்குறதுன்னா நான் அது என்னங்க, எப்படி நான் அதை டிஸ்கிரைப் பண்ணி வரைவேன், நான் இப்படி தான் வரைவேன். நான் இப்படி, ஓகே. ஸோ இதுதான் மேலே தூக்குறது, ரைட்? இது வந்து நான் அந்த மாதிரி போடுறேன். இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்குறேன். இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்டை மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இதோட ஏதாவது சம் இன்டர்செக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் இப்படி வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பாயிண்ட்டையும் இந்த ஜெட் ஆக்சிஸ்க்கு பேரலாக மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பில்லர் கட்டி நான் எழுப்ப போகிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு பில்லர் எழும்ப போகுது, இங்கே எழுந்த மாதிரி. ஸோ இப்போ இங்கே ஒரு பில்லர் எழும்ப போகுதுன்னா இட் ஆல்சோ லைக் திஸ், இந்த மாதிரி. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஒரு பில்லர். நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஸ்ட்ரைட்டாக இட்ஸ் ஸ்ட்ரைட். ஓகே, இது என்னுடைய டயக்ராமில் இந்த லைன் கொஞ்சம் கிராஸ் ஆகிட்டு இதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம விட்டுடுறோம். இப்போ இது ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் ஆனவனே பாருங்கள், இந்த லைன் இருக்கு இல்லையா, இதையும் இந்த லைனையும் நான் ஜாயின் பண்ணுறேன். அப்படின்னா என்ன, இந்த லைனை நான் இதுக்கு எப்படி இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் இருக்குது, நான் இதையும் ரவுண்டாக வச்சிடுறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இதை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த கியூப் மாதிரி ஏதோ ஒன்று கியூப் மாதிரி வருது. ஓகேவா? அண்ட் இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இந்த பாயிண்ட்டை இதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? அப்படி இல்லை, இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது.
இப்போ நான் இதை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன்னா எதுக்கு பேரலாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன், இந்த ஆக்சஸ்க்கு பேரலாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறேன். நம்ம வந்து சும்மா நம்ம இஷ்டத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணலை, ஒரு ஆக்சஸ்க்கும் பேரலாக தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதிலிருந்து நான் இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்க, நான் கிராஸாக இதில் வரைகிறேன், ஏன்னா எனக்கு இந்த ஆக்சஸ் கிராஸாக இருக்குது. ஸோ அதனால் நான் கிராஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இங்கே மீட் ஆகிற பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சேராததுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிடலாமா ஈஸியாகவே, ஏன்னா இது எதுக்கு பேரலாக இருக்குது, இது இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்ம இதை ஜாயின் பண்ணலாம். நான் அப்படியே டாட்டட் லைன் வச்சு இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஐ காட் அ கியூப். ஸோ கியூப் இப்படி தான் அங்கே வரையணும். ஸோ ஒரு 3D கிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சஸில் இருக்கிற பாயிண்ட்டையும் அந்த கன்ஜக்ஷன் பாயிண்ட்டையும் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த கிராஃபுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் பேரலாக. ஸோ பேரலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் திஸ் கிராஃப். இப்போ நான் 2 எல்லாத்துலேயுமே 2 காமனாக போட்டு பண்ணதுனால எனக்கு கியூப் வந்தது. நீங்கள் கொஞ்சம் லென்த் அதிகமாக வச்சு போட்டிருந்தீங்கனாலோ இல்லை இந்த ஆக்சஸ்க்கு லென்த் அதிகமாக வச்சு இந்த ஆக்சஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா யூ வில் கெட் அ கியூபாய்ட். அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி கோனிக் கூட நம்ம வர வைக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் 3D ஷேப்ஸை நம்ம பண்ணலாம். இதுதாங்க, இது எல்லாமே இப்போ நான் எக்ஸ்டெண்ட் பண்ண லைன் எல்லாம் வெக்டார்ஸ். நான் எங்கெங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அது எல்லாமே வெக்டார்ஸ். ஸோ அதை நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் பண்ணதுனால we can call it as 3D வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, வெக்டார் ஸ்பேஸ்னால் உங்களுக்கு என்னென்னு ஓரளவுக்கு தெளிவாக ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, பட் நம்ம இதை வந்து கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு ஃபார்முலான டெஃபினேஷன் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த டெஃபினேஷனை நம்ம இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே எழுதியிருக்கிறது கூட இட் இஸ் நாட் அ ஃபார்மல் டெஃபினேஷன். ஃபார்மல் டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் எழுதியிருக்கேன். நான் எம்டி செட் வி இஸ் செட் டு பி எ வெக்டார் ஸ்பேஸ். ஏன் எல்லா டெஃபினேஷனுக்குமே இந்த நான் எம்டிங்கிற வார்த்தை வருது? ஆக்சுவலாக மேக்ஸ் இஸ் சம் கிளியரான ஒரு சப்ஜெக்ட்னும் நீங்கள் சொல்லணும். ஒரு செட் இருக்குன்னா அதில் ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, அது எம்டியா இல்லைங்கிறத தான் தே ஆர் சேயிங் லைக் தட் நான் எம்டி. அது ஒரு ஃபார்மலான மேக்ஸ் லாங்குவேஜில் எல்லா டெஃபினேஷனுக்குமே அது யூஸ்வலாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்று வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு விஷயம் ரிங்காக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ஸ் பார்த்துருக்கோம், குரூப்பாக இருக்கணும்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சப் குரூப்பாக இருக்கணும்னா என்ன பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வெக்டார் ஸ்பேஸாக இருக்கணும்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்ன? ஃபர்ஸ்ட் வி இஸ் அன் எபிலியன் குரூப் அண்டர் அடிஷன். வி அதாவது அந்த வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்லக்கூடிய அந்த செட் வந்து எபிலியன் குரூப்பாக இருக்கணும் அண்டர் அடிஷனில். எபிலியன் குரூப்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி? க்ளோஷர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி, இன்வர்ஸ் அண்ட் கம்யூட்டேட்டிவ். ஸோ அந்த 5 ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும் ஃபஸ்ட்டு. அது ஆனதுக்கு அப்புறமா இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆஃப் வி ப்ளஸ் டபிள்யூ, இதில் ஆல்ஃபாவை மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்கும். இதில் இந்த ஆல்ஃபாங்கிறதெல்லாம் என்னென்னா அதெல்லாமே ஸ்கேலார்ஸ். இந்த ஸ்கேலார்ஸ் எல்லாம் எங்கேருந்து வரும்? ஃபீல்டுலேருந்து வரும். அதனால தான் இந்த ஸ்கேலார்ஸ் பிலாங்ஸ் டு ஃபீல்டுன்னு போட்டிருக்கேன். இதில் வி டபிள்யூ அப்படிங்கிறதுலாம் வெக்டார் ஸ்பேஸ். இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ், இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். இந்த 2 வெக்டார் ஸ்பேஸும் எங்கேருந்து வரும்? பெரிய செட்டான அந்த வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து வரும். அதனால் வி கமா டபிள்யூ இஸ் பிலாங்ஸ் டு தி வெக்டார் ஸ்பேஸ்ன்னு போட்டிருக்கேன். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இதில் 2 ஸ்கேலார் இருக்குது, ஒரு வெக்டார் இருக்குது. மேலே 2 வெக்டார் ஒரு ஸ்கேலார், இங்கே 2 ஸ்கேலார் ஒரு வெக்டார். இப்போ இதில் இருக்கிற இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஸ்கேலார்ஸ் தான். அதை மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். அந்த 2 ஸ்கேலார்ஸ் எங்கேருந்து வரும்? ஃபீல்டுலேருந்து வரும். இருக்கிற ஒரே ஒரு வெக்டார் எங்கேருந்து வரும்? வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து வரும். அண்ட் அடுத்து இருக்கிற கண்டிஷன் அதே மாதிரி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷனில் 2 ஸ்கேலாரையும் ஒரு வெக்டாரையும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஒரே ஒரு வெக்டார் ஸ்பேஸில் இருந்தும் இருக்கிற 2 ஸ்கேலார் ஃபீல்டில் இருந்தும் வரும். அண்ட் கடைசியாக இருக்கிறது ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்டர் மல்டிப்ளிகேஷன் 1.v is equal to v. இந்த விங்கிறது வெக்டார், இது வந்து கண்டிப்பாக இதிலிருந்து வந்தாகணும், வெக்டார் ஸ்பேஸ்லேருந்து வந்தாகணும். ஸோ இந்த கண்டிஷனெல்லாம் ஒரு செட் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we can say it is a வெக்டார் ஸ்பேஸ். இதில் ப்ராப்ளம் பேஸ் பார்க்கும்போது அதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னாலும் அதை நம்ம வெக்டார் ஸ்பேஸ்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் டெஃபினேஷன். இந்த டெஃபினேஷன் நல்லா கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் சில ப்ராப்பர்ட்டிஸை சொல்ல போகிறேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விஎஸ். விஎஸ் மீன்ஸ் வெக்டார் ஸ்பேஸ். ஓகே, இப்போது இதில் மொத்தமாக வந்து 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த 7 ப்ராப்பர்ட்டிஸை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ஆல்ஃபா டாட் 0 இஸ் ஈக்குவல் டு 0 ஃபார் எவ்ரி ஆல்ஃபா இஸ் அ ஸ்கேலார் விச் இஸ் பிலாங்ஸ் டு த ஃபீல்டு எஃப். இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ நான் இப்போ எப்படி போடுறேன், இதை நான் வந்து ஆல்ஃபா இன்ட்டு 0 அப்படின்னு எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஆல்ஃபா அப்படியே இருக்குது. ஓகே, ஆல்ஃபா அப்படியே இருக்குது இன்ட்டு இந்த 0வை நான் பிரித்து எழுதுறேன். எப்படி எழுதலாம்? இப்படி எழுதுனா அது கரெக்ட் தானே? 0 + 0 0 + 0ன்னு எழுதுனா கரெக்ட். ஓகே ஓகே இப்போ நான் இந்த ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா இன்ட்டு 0 ஆல்ஃபா டாட் 0 ப்ளஸ் திரும்பியும் ஆல்ஃபா இன்ட்டு 0 ஆல்ஃபா டாட் 0 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ ஆல்ஃபா இன்ட்டு 0 இஸ் 0 ப்ளஸ் திஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 இஸ் 0 0 + 0 அகைன் 0 விச் இஸ் ஈக்குவல் டு RHS ரைட் ஹேண்ட் சைட். ஸோ இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகே, இது
ஸோ நான் படிக்கும் போது நினச்சது உண்டு, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, ஆல்ஃபா இன்ட்டு 0 = 0ன்னு தெரியாதா? தெரியும். அது எப்படி, அது யூ ஹேவ் டு செக் தட். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஓகேங்களா? நீங்கள் அது மேக்ஸில் ஒரு விஷயம் என்னென்னா, எது சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது. யூ ஹேவ் டு செக் இட். நீங்கள் அதை செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அதை நம்பணும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராப்பர்ட்டி, நம்ம அதை செக் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, α.0 = 0 வேர் திஸ் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு தி வெக்டார் ஸ்பேஸ். அண்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 0.v = 0 ஃபார் எவ்ரி v பிலாங்ஸ் டு த வெக்டார் ஸ்பேஸ். இப்போ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்? ஸோ போன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரியே தான் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போது 0.v எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? 0.v இதில் இந்த 0-வா அதே மாதிரி பிரிக்க போகிறேன். என்ன பிரிக்க போகிறேன்? 0 + 0 × v அப்படின்னு பிரிச்சாச்சு. இப்போ இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன், 0 × v. ஸோ நான் அதை இப்படி எழுதிக்கலாம், 0 × v அண்ட் ப்ளஸ் திரும்பி 0 × v அண்ட் அதையும் நான் வந்து இப்படி எழுதிக்கலாம், 0 × v. ஸோ 0 × v is 0 அண்ட் ப்ளஸ் அகைன் 0 × v is 0. 0 + 0 0 which is equal to RHS. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், minus alpha of v is equal to minus of alpha v is equal to alpha into minus v. இந்த ஏவை தலைகீழ போட்டால் இதுக்கு பேர் ஃபார் எவ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எவ்ரி alpha belongs to f and small v belongs to the vector space. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதுக்கு ஒரு புது கண்டிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோங்க. என்ன, நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்த கண்டிஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். எப்படின்னா 0 × v which is equal to, இதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இதுக்கும் முன்னாடி நான் என்ன போட்டுடுறேன், 0. இது ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்த்தது தான், 0 = 0 × v. அதை தான் நான் இப்போ எழுதியிருக்கேன், 0 = 0 × v. ஸோ இதுலேருந்து தான் நம்ம இதை ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்படி, இப்போ இந்த 0-வை நான் எப்படி பிரித்து எழுத போகிறேன்னா, இதை ப்ரூஃப் பண்ணுங்கிறதுக்காக இதுக்கு தகுந்த மாதிரி எழுத போகிறேன். 0 + 0ன்னு எழுதாமல் எனக்கு ஆல்ஃபா வரணுங்கிறதுக்காக ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இதுவும் 0 தானே, ஸோ இதுவும் ஓகே. 0-வா நான் இப்படி ஆல்ஃபா ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதிட்டு இங்கே இருக்கிற வெக்டார் ஸ்பேஸை பக்கத்தில் போட்டாச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், நான் வெக்டார்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஆல்ஃபா × v ஆல்ஃபா அண்ட் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா × v மைனஸ் ஆல்ஃபா v அப்படின்னு நான் எழுதிட்டேன், ஓகே? ஸோ இப்போ இந்த இடத்துல 0 இருக்கு, ஞாபகம் இருக்கட்டும். ஸோ நான் அந்த 0 which is equal to இங்கே ஆல்ஃபா v அண்ட் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா v அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ஆல்ஃபா v நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ அது மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா v அப்படின்னு வந்துடும், which is equal to இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் v அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதிலே பாருங்க, மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் v is equal to மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா v. இது ரெண்டுமே வந்து ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ இதையே வந்து நான் இப்போ இந்த வெக்டார் ஸ்பேஸுக்கு பதிலாக இப்போ இதை நான் ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இப்போ 0 is equal to 0 × v மட்டும் தான் 0 இல்லை, 0 × ஆல்ஃபானும் நம்ம இப்போ ஒன்று பார்த்தோம், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், 0 × 0 ஆல்ஃபா. ஸோ இப்போ இந்த 0-வை நான் எப்படி எழுத போகிறேன், வெக்டாருக்கு தகுந்த மாதிரி எழுத போகிறேன். எனக்கு இங்கே v வரணும், ஆல்ஃபா இருக்குது, v வரணும். வெக்டாருக்கு தகுந்த மாதிரினா எப்படி எழுதுறது, v ப்ளஸ் மைனஸ் v அப்படின்னு பிரித்து எழுதிட்டேன், பக்கத்தில் ஆல்ஃபா போட்டேன். இப்போ இந்த ஆல்ஃபாவை வச்சு மல்டிப்ளை பண்ணுங்க, ஆல்ஃபா v ப்ளஸ் மைனஸ் v × ஆல்ஃபா அப்படின்னு ஆகிடும், ரைட்? ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே 0 இருக்கு, 0 is equal to ஆல்ஃபா v ப்ளஸ் மைனஸ் v × ஆல்ஃபா. இந்த ஆல்ஃபா v நான் அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா v is equal to மைனஸ் v ஆஃப் ஆல்ஃபா. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுது. ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம முன்னாடி பார்த்த 2 கண்டிஷனை வச்சு ப்ரூஃப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 0-வை ஸ்பிட் பண்ணி ப்ரூஃப் பண்ணுற ஒரு சின்ன செக். இது ஒரு விளையாட்டு மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ இது அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ 3 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம். நம்ம மொத்தமாக 7 ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். இப்போ we are in the 4th ப்ராப்பர்ட்டி. ஸோ 4th ப்ராப்பர்ட்டியில் பாருங்கள், இதில் என்ன இருக்குது, ஆல்ஃபா × v1 மைனஸ் v2 is equal to ஆல்ஃபா v1 மைனஸ் ஆல்ஃபா v2. பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கும், பட் நம்ம அப்படி செக் பண்ணக்கூடாதுல்ல. வெக்டார் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நார்மலான வழியில் நம்ம அதை செக் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு விஷயம், நார்மலான வழியில் நம்ம அதை செக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ அதை நம்ம எப்படி இதை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் LHS எடுத்துக்கிறேன். ஆல்ஃபா × v1 மைனஸ் v2 இது அவங்க கொடுத்துருக்குறது, ஓகே? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ஃபா × இந்த v1 மைனஸ் v2-வே v1 ப்ளஸ் ஆஃப் மைனஸ் v2ன்னு எழுதலாம், ரைட்? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸை இப்படி ப்ளஸ் ஆஃப் மைனஸ் v2ன்னு எழுதிட்டேன். இப்போ இதை நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா, ஐ மீன் ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுறேன். ஆல்ஃபா × v1 ஆல்ஃபா v1 அண்ட் நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் அண்ட் ஆல்ஃபா × v2 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆல்ஃபா v2. இந்த இடத்துல நான் ஒரு ப்ராக்கெட் போடுறேன், மைனஸ் ஆல்ஃபா v2ன்னு போட்டாச்சு. ஸோ இது என்ன ஆகும், கண்டிப்பாக ஆல்ஃபா v1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்
இங்கே இருக்கிற ஆல்ஃபா v2 which is your RHS. ஓகே, ஸோ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டியை இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி வந்துறப்போ ஆல்ஃபா v is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ஃபா v is equal to 0. இதில் ஆல்ஃபா 0வாக இருக்கலாம், ஆர் இன் கேஸ் நம்ம விஏ 0வாக வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஆல்ஃபா 0வாக இருந்தால் விஏ 0வாகவும் கொண்டு ஆல்ஃபா 0வாக இருந்தால் வி 0வாக இருக்காது, ஆல்ஃபா 0வாக இல்லைன்னா வி 0வாக இருக்கும். ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று 0வாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நடுவில் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் அசியூமிங். ஓகேங்களா, செக் பண்ணணும்ல. அசியூமிங் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஐ எம் அசியூமிங் ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0 நான் எடுத்துட்டேன்னா அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், ஆல்ஃபா 0 இல்லை அப்படின்னு நான் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரணும், வி 0ன்னு வரணும். வெக்டார் ஈக்குவல் டு 0 அது வந்துருச்சுன்னா என்னுடைய செக் வந்து கரெக்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இங்கே ஆக்சுவலாக 0 இருக்குது. அப்போ வெக்டார் தான் கண்டிப்பாக 0வாக இருக்கணும். அதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஆல்ஃபா 0 இல்லைன்னா அப்போ அங்கே இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஏன் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு நான் சொல்கிறேன். இப்போ இங்கே 0 இல்லைன்னா அப்போ என்னங்க அர்த்தம், இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பரை நான் அந்த சைடு கொண்டு போகலாம்ல, இந்த நம்பரை நான் அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ கொண்டு போனோம்னா கண்டிப்பாக அது இன்வர்ஸில் போகுது. இஃப் இட் இஸ் இப்போ இங்கே 5 இருந்தால் 1/5 போகுது. ஸோ கண்டிப்பாக அப்போ ஆல்ஃபாக்கு இன்வர்ஸ் இருக்குது. ஆல்ஃபா 0 இல்லைன்னா கண்டிப்பாக அங்கே நம்பர் இருக்குது. ஸோ அப்போ ஆல்ஃபாக்கு அங்கே இன்வர்ஸ் இருக்குது. ஸோ therefore inverse exist, therefore inverse exist அப்படின்னு நான் இங்கே சொல்லிடுறேன். இன்வர்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா நான் போத் சைட்ஸ் இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன், ஆல்ஃபா இன்வர்ஸால். அப்போ என்ன ஆகும், ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா வி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்வர்ஸ் இன்டூ 0. ஓகேங்களா, ஸோ இது என்ன, இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ப்ராக்கெட் பண்ணிடுறேன். ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆல்ஃபா ஒரு ப்ராக்கெட் பக்கத்தில் வி ஈக்குவல் டு இட் வில் பிகம் 0. ஆல்ஃபா இன்வர்ஸ் ஆல்ஃபா கண்டிப்பாக ஐடென்டிட்டி எலமெண்ட் 1, ஸோ 1 ஆகிடும். அப்போ 1 இன்டூ வி வி, ஸோ வி ஈக்குவல் டு 0. ப்ரூவ் பண்ணியாச்சு. நான் என்ன எடுத்தேன், ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. எனக்கு என்ன வந்தது, வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நான் செக் பண்ணது ஓகே, கரெக்ட். இந்த ப்ராப்பர்ட்டியும் ஓகே. சரிங்களா, அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. ஸோ சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா v1 இஸ் ஈக்குவல் டு இப்படி இருக்குது. ஸோ நான் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா, ஆல்ஃபா v1 இது இருக்கு இல்லையா, இதை நான் அந்த சைடு கொண்டு வந்துடுறேன். which becomes minus alpha v2 which is equal to 0ன்னு எழுதலாம். இதில் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆல்ஃபா வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு. ஆல்ஃபாவை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போது v1 மைனஸ் v2 which is equal to 0. ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0னா அப்போ ஆல்ஃபாங்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு அர்த்தம். நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை நான் அந்த சைடு அமிச்சேன்னா அது 0 என்ன ஆகிடும், சேர்ந்து 0 ஆகிடும். ஸோ எனக்கு பேலன்ஸ் இருக்கிறது v1 மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு 0 தான். இதில் இருக்கிற மைனஸ் v2 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா ஐ கேன் ரைட் v1 இஸ் ஈக்குவல் டு v2 which is our ஓகே. சிமிலர்லி இதே மாதிரி அடுத்ததில் பாருங்க, ஆல்ஃபா வி ஈக்குவல் டு பீட்டா வி. இந்த பீட்டா வி நான் அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ ஆல்ஃபா வி மைனஸ் பீட்டா வி விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதில் காமனாக இருக்கிறது வியை எடுத்துருங்க. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்டூ வி விச் இஸ் ஈக்குவல் டு 0. அவங்களே சொல்லியாச்சு வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு. அப்போ இங்கே 0 இல்லைன்னா இங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை நான் அந்த சைடு அமிச்சா அது அங்கே 0 ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு பேலன்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்வேன், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி விச் இஸ் மை நெக்ஸ்ட் ப்ரூஃப். அவ்வளோதான். ஸோ 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ஸ்பேஸையும் நம்ம பார்த்தாச்சு. வெக்டார் ஸ்பேஸ்னா என்னென்னு பார்த்தாச்சு, கிராஃபும் பார்த்தாச்சு. இதை கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபோக்கஸோட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரியும். வெக்டார் ஸ்பேஸ்னா என்னென்ன தெளிவாக புரிஞ்சிச்சா? ஸோ இதை பர்சனலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டவுட் ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் போல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், சந்தோஷ்.